ஈவிகேஎஸ் இளங்கோவன் கடந்து வந்த அரசியல் பாதையை தற்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கடந்த 1948 வருடம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ஈவிகே சம்பத் சுலோக்ஷனா தம்பதிக்கு மகனாக பிறந்தார். சென்னை மாநில கல்லூரியில் பொருளாதாரத்தில் BA பட்டம் பெற்ற இவர் தனது தந்தையின் மறைவிற்கு பின்னர் அரசியலுக்கு வந்தார். பெரியார் பேரன் மற்றும் ஈவிகே சம்பத் மகன் என்ற அடையாளத்துடன் அரசியலில் அடியெடுத்து வைத்த இளங்கோவனுக்கு நடிகர் சிவாஜி கணேசனின் பரிந்துரையின் பேரில் 1984ஆம் ஆண்டு சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்த நிலையில் அங்கே வெற்றி பெற்று முதன் முறையாக சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தார். பின்னர் சிவாஜியின் தமிழக முன்னேற்ற முன்னணியில் சேர்ந்து 1989இல் பவானி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். சிவாஜி தனது கட்சியை VP சிங்கின் ஜனதா தளம் கட்சியில் இணைத்தபோது இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் இணைத்தார். கடந்த 1996இல் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதனைத் தொடர்ந்து 1996ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரை தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பதவி வகித்தார். 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் கோபி தொகுதியில் போட்டியிட்டு MP-யாக வெற்றி பெற்றார். மேலும் மன்மோகன் சிங் தலைமையிலான அமைச்சரவையில் மத்திய ஜவுளித்துறை இணை அமைச்சராக பதவி வகித்தார். பின்னர் 2009 மக்களவைத் தேர்தலில் ஈரோடு தொகுதியிலும் 2014ஆம் ஆண்டு திருப்பூர் தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதனைத் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக 2வது முறையாக பதவி வகித்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு ரவீந்திரநாத்திடம் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி MLA-வாக இருந்த ஈவிகேஎஸ் இளங்கோவன் மகன் திருமகன் ஈவேரா கடந்த 2023இல் திடீரென மரணமடைந்ததை அடுத்து இத்தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். எப்போதும் அதிரடி கருத்துக்களை தயங்காமல் வெளிப்படுத்தியதால் தமிழக அரசியலில் முக்கியத்துவம் பெற்றார். மறைந்த ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு வரலட்சுமி என்ற மனைவியும் சஞ்சய் என்ற மகனும் உள்ளனர்.